திரும்ப எங்க போறாருன்னா சிறைச்சாலைக்குள்ள போறாரு. சிறைச்சாலைக்குள்ள போகும்போது அங்க ஏற்கனவே நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? ஆமா, என்னத்தை செஞ்சு என்னத்தை அந்த வீட்டில் போய் இருக்கிறது எல்லாத்தையும் வலிச்சு போட்டு நம்ம செஞ்சோம், நம்ம எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தினோம். ஆனா அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நன்றி கூட இல்லை. அந்த மனுஷன் என்ன பார்த்து நீ தான் தப்பு பண்ணியான்னு கூட கேட்கல. இவ்வளவு அலங்கோலமா இருந்த குடும்பத்தை இவ்வளவு தூரம் நம்ம கொண்டு வந்தோமே, கொஞ்சமாவது நமக்கு ஒரு அனுசரணை கொடுத்தாங்களா, பேசினாங்களா? நான் இனி இந்த பொறுப்புக்கே வரமாட்டேன்ப்பா. நம்மளா இருந்தா ஒருவேளை அப்படி வந்து சிறைச்சாலையில் ஏதாவது ஒரு பொறுப்பு வந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? வேணாப்பா, தயவு செய்து கொடுக்காதீங்க, என்னால் பண்ணவே முடியாது, நான் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே ஒரு இடத்துல பண்ணி நான் நிறைய பார்த்துட்டேன். ஆனால் வேதம் சொல்லுது, சிறைச்சாலையையும் சிறைச்சாலை தலைவன் யாருடைய கையில் ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொன்னால், யோசேப்புனுடைய கையிலேயே ஒப்பு கொடுத்தார். ஆமென். இந்த மாதம் ஆண்டவர் நிறைய காரியத்தை உங்க கையில கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். நிறைய காரியத்தை கொடுப்பார். உங்க கையில கொடுத்துருக்கிற எதையுமே நீங்க அற்பமா நினைக்காதீங்க, எதையுமே சும்மா நினைக்காதீங்க. நான் நம்புறேன், நான் உருவாக்குறதற்காகத்தான் ஆண்டவர் என் கரத்திலேயே கர்த்தர் தந்திருக்கிற